உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டங்கள் ஜனவரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய மேன்மைகள் என்னன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம். உங்களுடைய பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம்ன்றது எப்படின்னா, இது ஒரு சரராசியில் செவ்வாய் நிற்கிறாரு. அந்த இடத்துல அவர் உச்சம் அடைகிறாரு. உங்களுடைய ராசிக்கு அவர் 7ஆம் பாவாதிபதியாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்க போகுதுன்றது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா 7ஆம் இடம் பலம் பெறுது. ஒன்று, 7ஆம் இடத்திற்கு அதிபதி பாக்கியத்தில் போய் நிற்கிறார். அப்போ 7ஆம் அதிபதி போய் பாக்கியத்தில் நிற்கும் பொழுது கணவனுக்கு மனைவினால் யோகமோ இல்லை மனைவிக்கு கணவனால் யோகமோ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. நீங்கள் மேச ராசினா, நீங்கள் ஒரு வீட்டினுடைய தலைவன், அதாவது மேஷராசி அன்பர்னா உங்களுடைய மனைவியினுடைய ரீதியில், அவர்கள் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அதை சார்ந்த ரீதியில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்தால் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாக திருமணமாகி தேவையில்லாத பிரச்சனைகளால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க. சிலர் ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு வாழக்கூடிய நிலைமைகளெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள், நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பார்க்குறேன், ஏதோ ஒரு மன உளைச்சல்லையே இருக்கிற நிலைமை. போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், ஒன்று டாக்டர் பார்த்தா உங்களுக்கு அல்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா உடல் ரீதியில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மனநோய் மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸில் சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீண்ட நாட்களாக இதோட ட்ராவல் பண்ணக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சில பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த 40 நாட்கள் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக பாக்கியத்தில் போய் நிற்கிறதுனால தீராத பிரச்சனை தீரும், தீராத சிக்கல்களும் தீரும். எப்படின்னா, ரொம்ப நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரும். அதற்குரிய சொல்யூஷன் ஏதோ ஒரு வழியில் உங்களை அடையும், கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி சரி பண்ணிக்குவீங்க. ரெண்டாவது, பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அடுத்து, உங்களுக்கு விரும்பியவர்கள் விலகி போயிட்டாங்க, காரணமே இல்லாமல் விலகி போயிட்டாங்க. இந்த ஒரு மன அழுத்தம் என்னை ரொம்ப பலவீனமாக்கிக்கிட்டு இருக்கு, இந்த உலகத்தில் வாழ முடியுமா இல்லையான்ற அளவுக்கெல்லாம் என்ன சிந்திக்க வைக்குது அப்படின்ற அளவுக்கு நினச்சிங்கன்னா, அந்த நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக காலமாக இது இருக்கும். இந்த 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தில் நிற்கிறதுனால சொல்கிறேன். இதையும் தாண்டி திருமண முயற்சியும் 7 தான். அந்த இடத்திற்கு அதிபதி உச்சம் பெறுவதால் ரொம்ப நாட்களாக ரிஷபராசி என்பர்கள், எனக்கு திருமணம் நடக்கலை, திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் அமையலை, இந்த ரீதியில் நான் பார்த்து இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்னு ஓகே பண்ணுற நேரத்தில் பார்த்தா கடைசியில் சடனாக ரிஜெக்ட் ஆகி போயிடுச்சு. இதனால் எனக்கு திருமணமே வேண்டான்ற அளவுக்கெல்லாம் நான் சிந்திக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போது இது உங்களுக்குரிய ஒரு காலம். இப்போ மூவ் பண்ணுங்க. நீங்கள் நினச்சதுக்கும் மேலே உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் சடனாக ஒர்க் அவுட் ஆகி டக்குன்னு அடுத்த வேலைகள். குறிப்பாக தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இந்த தை உங்கள் வாழ்க்கையில் பெரும் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குற அளவுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும். மேலும் 7ஆம் பாவத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், அந்த பிஸ்னஸ் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு பார்ட்னர்ஷிப் ரீதியில் எவ்வளோ என்னுடைய உழைப்பு போட்டு உழைச்சேன், இன்றைக்கி போட்ட பணம் கணக்கில் வரலை,
இன்றைக்கி எல்லாம் லாஸ், அதனால் நாம் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கடனோடு நான் வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் யாரை நம்பி நான் இறங்கி செயல்பட்டனோ இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டது நான் தான் அப்படின்னு நினச்சி வேதனையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கவலைகள் வேண்டாம். மீண்டும் சடனாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, அது உங்களை பெரிய லெவலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். மேலும் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகள் இந்த காலகட்டங்களில் நிறைய உங்களை தேடி வரும். அந்த நட்பு ரீதியில் பெரிய லெவலில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வாய்ப்புகள் உங்களை வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு திருப்பத்தை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு, ஒரு அற்புதமான அமைப்புகளை உண்டாக்கி தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசி இருக்கிறதுலையே இப்போ கிரகங்களுடைய அமைப்புகள் ரிஷபராசிக்கு தான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பட் பாசிட்டிவாக இருந்தும் கூட நமக்குரிய அருமையான வாய்ப்புகள் எல்லாமே அப்படியே நெருங்கி வருது. எல்லாத்தையும் முடித்து வைக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிடும், முடித்த எல்லா ரூட்டும் கிளியர் ஆகிடும்னு நினச்சி சந்தோஷத்தோடு நீங்கள் செயல்பட்டாலும் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தா அது அப்படியே பிரேக் ஆகுது, அப்படியே லாக் ஆகுது. ஏன் இப்படி இருக்குது, எதனால் இப்படி இருக்குன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானினுடைய உச்ச பார்வை எங்கெங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களது 12ஆம் பாவத்தில் விழுது. முடிவு 12ன்றது ஒரு மனிதனுடைய அந்த அதாவது 1ல் ஆரம்பித்து 12ல் முடியுது. அப்போ முடிகிறதுன்னு முடிவு. அந்த முடிவுன்றது என்னென்னா எந்தெந்த காரியங்களை நீங்கள் எடுத்து செயல்படுத்தி அதை முடிக்க முடியாமல் முடிவுக்கு வராமல் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது, உங்களுக்கு நடக்க போகுது. இவர் பார்வை அந்த இடத்துல விடும் பொழுது, குறிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைச்சிங்க இல்லையா, உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு 100% ஒர்க் அவுட் ஆகும். அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப மன உளைச்சலும் குழப்பங்களும் இனம் புரியாத இழப்புகளையும் சந்தித்து வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையில் சாதிக்கணும். இந்த இலக்கு மட்டும் இல்லை, என்னை விட்டு போனவங்க கூட என்னை தேடி வரணும், நான் என்னுடைய வேலையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன், மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சி வைராகியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானது பார்வை 12ஆம் பாவத்தில் விழுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகுது. எல்லாத்தையும் நீங்கள் மீண்டும் சரி செய்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க. ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி. அந்த கன்னியில் பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம். அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இப்போ மகரம் கும்பம் மீனத்தில் தான் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்ணுக்கு தெரியுது. அப்போ 2 தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் 6 to 12 மறையாமல் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளினுடைய கல்வி மேன்மை எல்லாமே டாப் லெவலில் இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைக்குடி வரும். ஆனால் திருமணம் செய்து ஏற்கனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் திருமணத்தினால் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது மாறும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தனஸ்தானம் ப்ளஸ் இந்த செவ்வாயினுடைய பார்வை விழக்கூடிய இடம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவம்ன்றது முயற்சி. நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். உங்களுடைய தொழிலில் இத்தனை நாட்களாக பலவித சரிவுகளை சந்தித்து தேவையில்லா நெருக்கடிகளுக்கு ஆளாகி நம்ம தொழில் செய்யலாமா, இதை விட்டுட்டு வெளியில் வேலைக்கு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் சிலர் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட சம்பளம் வாங்குகிற தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி சந்தோஷம் கூட முதலாளிக்கு இல்லாத அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அப்போது இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு யோசித்த உங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்காக இந்த செவ்வாய் பார்வை டைரெக்டாக 3ஆம் பாவத்தில் விழுறதுனால வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போகுது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை குறிக்கும். வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது. ஏன்னா 4ஆம் பாவத்தில் இந்த செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் பார்வையே விழுது. அப்போ 4ஆம் பாவத்தில் விழும் பொழுது உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, மன உளைச்சல், ரொம்ப நாளாக இருந்த மன உளைச்சல், உங்களை தேவையில்லாத யாரெல்லாம் டென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுலேருந்து ரிலீஃப் ஆக போகிறீங்க. ப்ரொமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் டெம்பரவரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்டடான சான்ஸ் உண்டாகும்.
அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அரசு உத்தியோகத்திற்காக நான் பரீட்சை எழுதுறேன்னு நினச்சிங்கன்னா இப்போது இத்தனை நாட்களாக அரை மார்க் 1 மார்க்கில் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உண்டாக்கிடும். அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு நேரம், இது உங்களுக்குரிய ஒரு காலம். அந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்கிக்கங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் உங்களுக்கு போயிடும். அதற்குரிய ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். இதில் மெயின் திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாக இருந்தவங்களுக்கு அதுவும் கைக்கூடி வந்துடும். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். ஏன்னா 9ஆம் இடத்துல தான் உச்சமடைகிறார் செவ்வாய் பகவான். அப்போது தந்தையினுடைய மேன்மைகள் ரொம்ப உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப நாள் பகை, சலிப்பு, சங்கடங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். இதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு 7ஆம் பாவாதி மட்டும் கிடையாது, 12ஆம் பாவாதிபதி இவர் தான். 12ஆம் பாவாதிபதி உச்சம் பெறும் பொழுது சொத்துக்கள், நீங்கள் விற்கணும்னு நினச்ச சொத்து ரொம்ப நாளாக விற்க முடியல, என்னன்னே தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுவும் விற்றுருவீங்க. விற்று மேற்கொண்டு உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு ஒரு நல்லது பலமாக இருக்கும். வீடு கட்டக்கூடிய விரயங்கள் செய்வீங்க. விரயங்கள்ன்றது என்னென்னா சுப விரயங்கள். வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்கூடி வரக்கூடிய நிலைகளும் உண்டாக்கும். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே உங்களை சார்ந்த உங்களுக்குரியவர்களுக்காக நிறைய விஷயங்களை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றங்கள் அவங்களுக்காகவே எல்லாம் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்க. ஆனால் கடைசியில் இன்றைக்கி நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்தாலும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்கள் நட்பு மீண்டும் கிடைக்குமான்னு நினச்சி அவர்கள் இயங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சியும் உங்களுடைய செயலும் உங்களுடைய எண்ணங்களும் பலமான நிலையில் நீடிக்கும். ஆக உங்களது வாழ்க்கை மிகச்சிறந்த மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு 2026ஆம் வருடம் அவ்வளோ பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்குது. போல்டாக இறங்குங்க, சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நிச்சயம். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம். சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் கொண்டுள்ளது இந்த செவ்வாய் ப்ளஸ் சனி குரு இவர்களெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்றது. ஏன்னா குரு ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இருக்கிறாரு. அப்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும். அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. அதை சார்ந்த விஷயங்கள் சடனாக டாப் லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அற்புத மேன்மைகள் இந்த இடத்துல இருக்குது. அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது உங்கள் வாழ்க்கையை வளமாக அமைத்திடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.